உங்க வீடு ஒரு எப்படி காட்சியளிக்கிறது? உங்க வீடு எப்படி காட்சியளிக்கிறது? அ அ ஹெல் ஆர் ஹெவன்? அது வந்து ஒரு நரகமா காட்சியளிக்கிறதா? இல்ல ஒரு பரலோகமா காட்சியளிக்கிறதா? எப்படி இருக்குது? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுக்கு வரத்துக்கே பிடிக்காது. வீட்ல சண்டை நடக்கும். வீட்ல குழப்பமா இருக்கும். அம்மா, அப்பாவ பிடிக்காது. "ஏன் என்ன பெத்தீங்கன்னு?" கேட்பாங்க. நெறைய காரியங்கள் இருக்குது வாலிப பிள்ளைகளுக்கு. வீட்ல அம்மா, அப்பாக்குள்ள சண்டை வரும். அந்த சண்டைய பார்த்துட்டு, "அ எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல" அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு நெறைய போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குதுனாக்கா, வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு நிம்மதி இல்ல, வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு சந்தோஷம் இல்ல அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைங்க நெறைய இருக்கிறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்? அ அந்த கட்டத்துல நான் என்ன பண்ண முடியும் என்பதை இன்னைக்கு நம்போ ஒரு அ சில பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா, உங்க வீடு நரகமாக காட்சியளிக்க யார் காரணம்? என்ன காரணம்? எதனால அப்படி காட்சியளிக்கிறது? நம்பர் 1 பாயிண்ட்டு நம்போ பெற்றோர கனம் பண்றோமா? பெற்றோரை கனம் பண்ணுகிறோமா? அ ஏன் கனம் பண்ண வேண்டும்னு கேட்டீங்கன்னாக்கா, வேதத்தின் பிரகாரம் அது ஆண்டவருடைய கட்டளையா இருக்கிறது. 2வது அது ஆண்டவருக்கு பிரியம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவருடைய கட்டளை யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல, லேவியராகமம் 19வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவருக்கு பிரியம். அது பார்த்தீங்கன்னாக்கா, கொலைசியர் 3:20ல இருக்குது. இது நியாயம். எபேசியர் 6:1ல. ஸோ கண்டிப்பா பெற்றோர கனம் பண்ணுவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த பெற்றோர அ கனம் பண்ணணும்னா எப்படி? அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நான் எப்படி கனம் பண்ண முடியும்? அப்படின்ட்டு. கனம் பண்ணணும். கண்டிப்பா பெற்றோருக்கு அந்த கனத்த நம்ம குடுக்கணும். அதிலேயே பெற்றோரை கனம் பண்ணுவதால் நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள் என்ன? நீடித்த வாழ்க்கை நம்பர் 1. யாத்திராகமம் 20:12வது வசனம். மகிழ்ச்சியான வாழ்க்கை. உபாகமம் 5:16வது வசனம். சமாதானமான வாழ்க்கை. கண்டிப்பா பெற்றோர நம்ம கனம் பண்ணும்போது அது வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதங்கள். கண்டிப்பா நெறைய பிள்ளைக கனம் பண்ணுகிறது இல்ல. அ அ மதிக்கணுமா? எங்க அம்மா, அப்பாவ மதிக்கணுமா? அப்படின்ட்டு நெறைய கேள்வி கேட்பாங்க. அம்மா, அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. அம்மா, அப்பாவோடு ஒரு சரியான உறவே இருக்காது. ஆனா பைபிள் பிரகாரம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா நமக்கு கொடுக்கப்படுகிறது. பெற்றோர கனம் பண்றதுனால நமக்கு நீடித்த வாழ்வு கிடைக்கிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கிறது. ஒரு சமாதானமான வாழ்க்கையும் கிடைக்கிறது.